அவங்க அம்மா வீட்லயே செட்டில் ஆயிட்டா. போனத்தையும் காணோம், ஆளையும் காணோம். என்ன பார்வதி இப்படி சொல்றா? அவ டெலிவரிக்கோசரம் தானே போயிருக்கிறா. அநேகமா இந்த வாரத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த டேட் அப்படி. அங்க பாரு பார்வதி, ஜோசப் போறான். ஏய் ஜோசப், நில்லு நில்லு. அக்கா சொல்லுங்க கவிதாக்கா. ஆமா ஜோசப், எதுக்கு இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கற? அக்கா சின்ன பொண்ணுக்கு இடுப்பொடி வந்துருச்சாக்கா, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்திருக்கிறாங்களாம். அதனால தாக்கா போயிட்டு இருக்கிறேன். சரி சரி, நீ கிளம்புப்பா, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க? அக்கா நம்ம மேரி ஹாஸ்பிட்டல் தாக்கா சேர்த்திருக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேங்க்கா. சரி வரோம் பார்வதிக்கா. எதுவும் பயப்படாத, அவ தின்னுபுட்டு நல்லா தானே இருக்கறா. அதெல்லாம் குழந்தை நல்லா தான் பிறக்கும். நீ பயப்படாத, நிதானமா பாத்து போ, சரியா? சரிக்கா நான் போயிட்டு. சரி பார்வதி, நானும் வீட்டுக்கு போய் பசங்க கிட்டலாம் சொல்லிட்டு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். நீ வரையே என்ன? அக்கா எங்க போறீங்க? நாங்களும் வரோம். நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? சின்ன பொண்ணுக்கு இடுப்படி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க, அத பார்க்க தான் போறோம். ஏன் கவிதாக்கா, அப்ப நாங்களும் வரோமே. என்னன்னா அலப்பறையே பண்றாலும் ஹாஸ்பிட்டல் நாங்களும் வந்து பார்த்துட்டு வருவோம்ல. ஏமா அவளே பாவம் இடுப்படி வயித்தடின்னு கஷ்டப்பட்டிருப்பா. அதை பாக்குறதுக்கு போறதை விட்டுட்டு என்ன அலப்பறையை பாக்குறதுக்கு போலான்னு சொல்ற? அக்கா விடுக்கா, இவங்க என்னமோ சொல்லிட்டு போய் போறாங்க. சரி நானும் போய் எங்க பசங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். எல்லாம் இங்கே வந்துருங்க.